ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் 2025 மாத நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, சர்வதேச கடற்பாசி உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? சர்வதேச கடற்பாசி உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கொச்சி. இரண்டாவது கேள்வி, ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உஷா ஜானகிராமன். மூன்றாவது கேள்வி, வாட்டர் பாசிட்டிவ் அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? வாட்டர் பாசிட்டிவ் அந்தஸ்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, புதுடெல்லி. நான்காவது கேள்வி, மதுரை மேலமடை மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரை மேலமடை மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, வேலு நாச்சியார். ஐந்தாவது கேள்வி, 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, பஞ்ச்குலா, ஹரியானா. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக வரும். ஆறாவது கேள்வி, பூமி உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? பூமி உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, காந்தி நகர், குஜராத் மாநிலம். ஏழாவது கேள்வி, விவசாயத்தில் சூரிய சக்தி பம்ப் பயன்படுத்துவதில் கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநிலம் எது? விவசாயத்தில் சூரிய சக்தி பம்ப் பயன்படுத்துவதில் கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. எட்டாவது கேள்வி, G20 உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? G20 உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஒன்பதாவது கேள்வி, விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதை பெற்ற மாநிலம் எது? விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதை பெற்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. பத்தாவது கேள்வி, பொருணை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? பொருணை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. 11வது கேள்வி, யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது? யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, தீபாவளி. 12வது கேள்வி, பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக சுகாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக சுகாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, புதுடெல்லி. 13வது கேள்வி, C-130J விமானங்களை உருவாக்கிய நாடு எது? C-130J விமானங்களை உருவாக்கிய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி, அமெரிக்கா. 14வது கேள்வி, பொம்மை உற்பத்தி கொள்கை 2025 அறிமுகப்படுத்திய மாநிலம் எது?
பொம்மை உற்பத்தி கொள்கை 2025 அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 15வது கேள்வி, எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம். எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான். 16வது கேள்வி, ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அர்ஜுன் எரிகைசி. 17வது கேள்வி, கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2025 சாம்பியன் பட்டம் வென்ற பல்கலைக்கழகம் எது? கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2025 சாம்பியன் பட்டம் வென்ற பல்கலைக்கழகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சண்டிகர். 18வது கேள்வி, இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி வாரணாசி. 19வது கேள்வி, இந்தியாவின் முதல் சக்தி அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் சக்தி அருங்காட்சியகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி பாட்னா. 20வது கேள்வி, கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி மும்பை. 21வது கேள்வி, உலகிலேயே 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடு எது? உலகிலேயே 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. 22வது கேள்வி, 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 23வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்றியுள்ளது? 2025ஆம் ஆண்டு விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு மசோதாவை எந்த மாநிலம் நிறைவேற்றியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி அஸ்ஸாம். 24வது கேள்வி, ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்தீஸ்கர். 25வது கேள்வி, இவற்றில் எந்த அமைச்சகம் சுஜலம் பாரத் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? இவற்றில் எந்த அமைச்சகம் சுஜலம் பாரத் செயலியை அறிமுகப்படுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜலசக்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நன்றி.